அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட யாராக இருந்தாலும் தயவு தாட்சண்யம் இன்றி நடவடிக்கை எடுத்து நிச்சயம் உச்சபட்ச தண்டனை பெற்றுத் தரப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த மாதம் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் அதிமுக, காங்கிரஸ், பாமக, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசின. இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இந்த சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்யாமலோ ஆதாரங்களை திரட்டாமலோ இருந்திருந்தால் அரசை குறை கூறலாம், ஆனால் தேவையின்றி குறை கூற வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த வழக்கு குறித்து எஃப்ஐஆர் கசிந்ததற்கு காரணம் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள தேசிய தகவல் மையம்தான் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார். யார் அந்த சார் என கேள்வி எழுப்பும் எதிர்க்கட்சிகள் யார் என தெரிந்தால் சிறப்பு புலனாய்வுக்கு குழுவிடம் தெரிவிக்கலாமே என கூறிய ஸ்டாலின், மலிவான அரசியல் செய்ய வேண்டாம் என்றார். நான் எதிர்க்கட்சிகளை கேட்க வரும்போது யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறீங்க. உண்மையாக உங்ககிட்ட அதுக்கு ஆதாரம் இருந்தா உயர்நீதிமன்ற உத்தரப்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறப்பு புலனாய்வு கேட்டுக்கொண்டு கொடுங்க, அதை சொல்லுங்க. ஆதாரம் இருந்தா அதை யார் தடுக்க போறான்? அதை விட்டுட்டு ஒரு மாணவி சம்பந்தப்பட்ட சென்சிட்டிவான வழக்கில் வீண் விளம்பரத்துக்காக, குறுகிய அரசியல் லாபத்துக்காக மலிவான செயலை மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் என உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் திமுக உறுப்பினர் அல்ல என்ற ஸ்டாலின், திமுகவின் அனுதாபிதான் என விளக்கமளித்தார். யாராக இருந்தாலும் அவர்கள் மீது தயவு தாட்சண்யமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என 100% உறுதி அளிப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். கைது செய்யப்பட்ட குற்றவாளி குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த புலன் விசாரணையில வேற யாராவது குற்றவாளி இருக்காங்களான்னு தெரிய வந்தா, அது யாரா இருந்தாலும் சரி, மீண்டும் மீண்டும் சொல்றேன், அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க மேல தயவு தாட்சணமே இல்லாம காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும். இதை இந்த அவைக்கு 100% உறுதியோடு நான் சொல்லிக் கொள்கிறேன். அதில் எந்த கிடையாது. விரைந்து விசாரணை மேற்கொண்டு 60 நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்படும். அதோட சிறப்பு நீதிமன்றம் மூலம் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து குற்றவாளிகளுக்கு உச்சபட்ச தண்டனை கிடைப்பதை உறுதி செய்யும் என்பதை இந்த அவைக்கு நான் மீண்டும் உறுதியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு சம்பவத்தை வைத்து தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறுவதை ஏற்க மறுத்த முதலமைச்சர், நாட்டில் மிகவும் பாதுகாப்பான 10 நகரங்களில் கோவையும் சென்னையும் இடம்பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டினார். இந்த திராவிட மாடல் அரசு மகளிருக்கான அரசு என்றும் அவர் தெரிவித்தார்.